அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடக ராசி மற்றும் கடக லக்னம். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை. இது எப்படி இருக்க போகுது கடகத்துக்கு? நாங்கெல்லாம் கடகராசியோட செல்ல பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் ஒரு பக்கம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய பார்வை பரிவர்த்தனைகள் எப்படி இருக்க போகுது? கடகத்தை பொறுத்தவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவானும் சரி, சுக்கிர பகவானும் சரி, ஓரளவுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள். 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துலயே ஆட்சி பெற்று வர்றதுனால, நிறையா விஷயங்கள் கடகத்துக்கு மாறப்போகுது. வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறாரு. தனக்குள்ள 1000 கஷ்டம் வச்சிருக்கீங்க இன்னைக்கு. இன்னைக்கெல்லாம் பாருங்க, அழுகாத குறையில கடகம் இந்த பலனா கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் சிரிச்சுட்டே வாழ்க்கையில வந்து சலிப்புத்தன்மை அப்படிங்கிறது தட்டி போயிடுச்சுங்க. சிரிச்சுட்டே எல்லாத்தையும் ஏத்துக்கிற மாதிரி. எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலுமே நாங்க கலங்காம தாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மன ரீதியாவும், உடல் ரீதியாவும் தைரியமா இருக்கக்கூடிய கடக ராசி நேயர்களே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு யாருமே தொட முடியாத உயரத்துல இருந்தாலும் மற்றவங்களுடைய பேச்சை கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதையவே செயல்படுத்துவீங்க. வாழ்க்கையில வந்து பெரிய அளவுக்கு உயரத்து போகக்கூடிய ராசி கடகம். நம்ம உண்மையாலுமே சொல்லணும்னா 2 கெத்தான ராசி சொல்லுங்க. அரசியல், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொடர்புடைய ராசி சொல்லுங்க அப்படின்னா, முதல் யோசிக்காம சொல்றது சிம்மம். 2வது யோசிக்காம சொல்றது கடகம். அந்த அளவுக்கு நிர்வாகத்திறன் அதிகம் கொடுக்கக்கூடிய ராசி. இன்னைக்கு மனதார கூட யாருக்கும் கெடுதல் நினைக்கவே மாட்டீங்க. அதாவது ரூ. 10 சம்பாதிச்சாலும் சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே ஒரு தொழில் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு தொழில் கத்துக்கிட்டீங்க, எல்லாருக்கும் கத்துக் கொடுப்பீங்க. செல்ஃபிஷ் அப்படிங்கிறது கடகத்துக்கு இருக்கவே இருக்காதுங்க. 100% நிறைய கடகத்துல எந்த கிரகம் இருந்தாலும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு தான் மேல வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி எக்ஸாம்பிள் பர்சன். அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்தேன். அடுத்தவங்களுடைய விஷயத்துக்காகவே வந்து நான் இது பண்ணுனேன். என்னுடைய அக்காவை பார்த்துட்டேன், தங்கச்சியை பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கூட பிறந்தவங்கள வந்து விட்டு கொடுக்காத ராசி. நிறையா அவங்களுக்காக தண்டனை அனுபவிச்சாலுமே அதை எல்லாமே வெளிக்காமிக்கவே மாட்டீங்க. எப்பவுமே சந்திரன் உங்களோட ராசிநாதன் ஒரு ராசியிலுமே வந்து 2.5 நாள் தான் பயணிப்பார். இப்போ நிறையா கிரகங்கள் வரும்போது சனீஸ்வர பகவானுடைய ராசி மகரம், கும்பம் எல்லாம் எடுத்துட்டா 2.5 வருஷம் இருப்பார். இப்போ கடகத்தை பொறுத்தவரையும் பலன்கள் உடனுக்குடனே மாறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். இன்னைக்கு நல்லா இருக்குங்க, நாளைக்கு ரொம்ப மோசமா இருக்குங்க, நாளானைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசுறேன். இருந்தாலுமே மன ரீதியான ஒரு அழுத்தங்களும் குழப்பங்களும் பல வருடங்கள் வாழ்க்கை வந்து மாறின மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா ராசிக்கு அஷ்டமத்தில் சனீஸ்வர பகவான் 7ஆம் அதிபதி 8க்கு போகிறதே ஒரு குறை. அதுக்கு ராசிக்கு 8ல் சனீஸ்வர பகவான் மறையது ஒரு குறை. அப்போ யாருக்குமே பயப்படாமல் இருந்தாலும் தனியாக போராடி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை அதிகபட்சமாக கொடுப்பாரு. இன்னைக்கு கர்மகாரகனான சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் ஒரு அடி போட்டு உங்களை உட்கார வச்சிருக்காரு. முன்னோக்கி நகர்ந்த நாட்களை விட பின்னோக்கி நகர்ந்த நாட்கள் தான் ரொம்ப அதிகம். இந்த 2 வருடமாக பெரிய ஏற்றமும் இல்லை, பெரிய இறக்கமும் இல்லை. ஆனால் நாங்கள் ராகு பார்த்து பயப்படல, கேது பார்த்து பயப்படல. ஆனால் சனீஸ்வர பகவானை பார்த்தோன்னே ஒரு பயம், ஒரு சலிப்பு, பதட்டமான சூழ்நிலைகள் இது எல்லாமே மற்றவங்களுக்கு நடக்குதுங்க. எங்களுக்கு ஏங்க நடக்கணும்? அதாவது அநியாயம் பண்ணுறவன்லாம் சந்தோஷமாக இருக்கான், அக்கிரமம் பண்ணுறவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க, அடுத்தவனை முடிக்கணும்னு நினைக்கிறவன்லாம் சந்தோஷமாக இருக்கான். நாங்கள் மட்டும் ஏங்க கஷ்டப்படுறோம்? நாங்களும் மற்றவங்க மாதிரி சுறுசுறுப்பாக தாங்க செயல்படுறோம். ஏங்க எங்களுக்கு மட்டும் ஒரு ஏற்றத்தை சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுக்கல அப்படின்னா, முதல் தர யோகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ராசிநாதனான சந்திர பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் எங்காவது 7ல் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா, அது ராசிக்கு 7ல் இருந்தாலும் சரி, ராசிக்கு 8ல் இருந்தாலும் சரி, மகரத்தில் இருந்தாலும் சரி, கும்பத்தில் இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் இருந்தால் மன உளைச்சல்களை அடுத்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2 வருஷத்துல ஒரு மாயையே நடந்திருக்கு. பெரிய உயரத்துலேருந்து கீழே போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பலன் நடந்திருக்கும். அஷ்டம சனி தவிர்த்து ராசிக்கு 8ல் சனி போகும்போது தவிர்த்து இந்த லக்னமும் ராசியாகவும் கடகம் வந்து அது மகரத்தை கும்பத்தில் வந்து லக்னமாகவும் ராசியாகவும் இருந்துட்டு அவங்க எல்லாமே சொல்லவே முடியாதுங்க. அதாவது பிடிச்சு விட்டால் வெளியே ஓடி போயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு மன உளைச்சல்களை இன்னைக்கு தான் பணம் தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க. இன்றைக்குமே வந்து அந்த அளவுக்கு வெளியே வந்துட்டிங்களா கஷ்டத்துல இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நிறைய அதிகார பதவி இருந்து அதிலிருந்து கீழே வந்தது. அதே போல் அரசியலில் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து கீழே வந்துட்டேன், பதவியிலேருந்து கீழே வந்துட்டேன், ஏதோ ஒரு இறக்கத்தை வாழ்க்கையில் சந்திச்சிட்டேன். நான் வந்து இருக்கக்கூடிய இடமே வேற, இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வேற. இது என் கூட இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு டாப்பில் போயிட்டாங்க. நான் எடுத்த சின்ன முடிவால் இன்னைக்கு நான் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கேன். என்னுடைய வளர்ச்சி அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே இது எல்லாமே டெய்லி நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்களா? கடகத்தை பொறுத்த வரையும்னா இருக்குது. நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருக்கீங்க. கடகத்தை பொறுத்த வரையும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தலை. எவனாக இருந்தாலும் போயிட்டே இருந்திருப்பீங்க. இன்றைக்கி எவன் சொன்னாலும் உங்கள் காதில் விழுந்துகிட்டே இருக்குது. அதனால் மன உளைச்சல்கள், மன வலிகள் ஏராளம். குடும்பத்தில் ஒரு பக்கம் பிரச்சனை, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே முடிவு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது கண்டிப்பாக கேட்குது. அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி
இன்னைக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் இது ஒரு நல்ல ஒரு யோகமான பலனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யோகம். 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துலயே வர்றது ஒரு மகாலட்சுமி யோகம். அதே போல் உங்கள் கடகத்தை பொறுத்த வரையும் 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது, இனி வரக்கூடிய காலங்கள். ஓம் சந்திர பகவானே போற்றி போற்றி, ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி நம்ம சொல்லி அவர் பாதம் வணங்கி இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு யோகமான காலங்களாக இருக்கும். சனீஸ்வர பகவான் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களை காப்பாற்றக்கூடிய லாபாதிபதியும் 6ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 6 மற்றும் பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் எப்படி கொடுக்க போகிறாரு பலன்களை. முதல் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு வந்தாலும் சரி, 6ஆம் அதிபதி 6க்கு வந்தாலும் சரி, 11ஆம் அதிபதி 11க்கு வந்தாலும் ஒரு யோகம். அப்போ அந்த யோகம் எப்படி செயல்பட போகுது, ஃபஸ்ட்டு நல்ல பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னா, 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்னுடைய சகோதரன் சார்ந்த ஆதரவுகள் எனக்கு எதுவுமே இல்லைங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தொழிலை விட்டுரு, அவங்க அண்ணன் கூட முயற்சி பண்ணு, உங்கள் அண்ணன் கூட தொழில் பண்ணு, அவங்க கூட சேர்ந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்து அப்படிங்கிற மாதிரி அவங்க சார்ந்து எனக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வருது, தொழில் யோகம் வருது. அதனால் நான் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு இந்த நேரம் எனக்கு நல்லா இருக்குமா, அதனால் என்னுடைய வாழ்க்கை தரம் உயருமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக இது உயர்த்தக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். 2வது குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லைங்க. ஏதோ வேண்டாம் வெறுப்ப வாழ்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருக்கீங்களா. பாவாதிபதியும் வீக்காக இருக்காரு, பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் வீக்காக இருக்குது. இப்போ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய எது கருத்து வேறுபாடுகள் வந்துட்டே இருக்குதுங்க. இனி வரக்கூடிய காலங்கள் இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையும். கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக குறைஞ்சு திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் சரி, திருமண ஒற்றுமைக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அதே போல் 3ஆம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானம் கேது பகவான் இருக்கும்போது 6ஆம் அதிபதியும் பலமாக இருக்கிறதுனால எதிரிகளோட தொந்தரவு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள், எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் அவங்க நிறைய மன உளைச்சல்கள் கொடுக்கறது, அவமானப்படுத்துறது, நீங்கள் எப்படா முடிஞ்சு போவீங்கன்னு காத்துட்ருக்கிறது, இது எல்லாம் தான் அவங்க ஒரு வேலையாக உங்களை நினச்சி தான் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அனுதினமும் உங்களை நினச்சி எப்படா முடிவீங்க அப்படின்னு காத்துட்ருக்காங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் நீங்கள் ஜம்முன்னு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கிடைக்கல அப்படிங்கிறது ஏங்கினது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆசைகள் 11ஆம் இடம்ங்கிறது ஆசைகள். இப்போ 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கே போயிட்டு அவங்களுடைய ஆசைகள் எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறும். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வேணும்னு போராடும் போதே 1000 கஷ்டம் வந்து இது எனக்கு வேண்டாம் போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு வந்துடுவீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் நீங்கள் கிடைக்கக்கூடிய நீங்கள் எண்ணக்கூடிய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய யோகத்தில் சுக்கிர பகவான் இருக்கார். அதே போல் 6ஆம் அதிபதி பலம் பெறதுனால ஒரு கைப்பிடி இடம் கூட எனக்கு இல்லை, ஒரு கைப்பிடி மனம் கூட இல்லை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பேரில் ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியல, என்னுடைய பேரில் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் தொழில் ஸ்தானாதிபதி ராசியிலே இருக்காருங்க. அதனால தான் உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள்லாம் இந்த ஒரு மாதமாக ரொம்பவே அதிகமாக இருக்குது. நடைபாதையில் ஏதாவது வியாபாரத்தை பண்ணிடலாமா, கண்ணியமாக தான் நம்ம பிழைக்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி எப்படியோ ஜெயிக்கிறோம். உங்களோட ஸ்டேட்டஸ்லேருந்து கீழே இறங்கி எந்த தொழில்னாலும் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தயாராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கீங்க. அது மாதிரி எல்லா விஷயங்களும் நாங்கள் போராடிட்டு இருக்கோம், ஜெயிக்கிறதுக்கு தான் எங்களுக்கு நேரம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, இவன்லாம் இப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், இவன் நல்லவன், இவன் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி உஷாராக பிழைச்சிக்கோ அப்படின்னு நிறைய வாழ்க்கை பாடத்தை உங்களுக்கு சனீஸ்வர பகவான் அள்ளி கொடுத்துருக்காரு. இனிமேல் அவர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையோட அஸ்திவாரம் ஆணி வேலையவே உங்களை எல்லாமே பிரித்து போட்டிருக்காரு. அதனால் இன்னைக்கு அவர் உங்களை விட்டுட்டு போகக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் அறிவு அள்ளி கொடுத்துருக்காரு. இனி கடவுளே வந்து உங்ககிட்ட சொன்னால் அதை தரேன் இதை தரேன்னு சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஏமாற மாட்டீங்க, யார் என்ன பேசினாலும் நம்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பயம் தேவையில்லை மற்றவங்க சார்ந்த விஷயத்தில் அப்படிங்கிற ஒரு நல்ல பலன்களையும் கொடுத்துருக்காரு. இனி 7.5 சனியிலேருந்து கண்டிப்பாக படிப்படியாக முன்னேறி ஏறுமுக சனியாக ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு போக போகிறது. பாக்கியங்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலங்கள், வாழ்க்கைங்கிற செட்டில் ஆகக்கூடிய காலமாக இருக்கும். இனிமேல் 7.5 சனி நினச்சி பயப்படாமல் எனக்கு எதுவும் இல்லை, நான் யாரையும் ஏமாத்தல, கெடுதல் நினைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க அனைவருக்குமே சனீஸ்வர பகவான் செல்ல பிள்ளை. அதே போல் 7ஆம் அதிபதி 7ல் இருந்து
உங்களோட ராசிக்கு ஒரு யோகத்தை கொடுக்கலினாலும் இனி வரக்கூடிய காலங்கள் 9ஆம் இடத்துக்கு போயிட்டு நிச்சயமாக பெரிய பலன்களை அள்ளி கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காத்துட்ருக்காரு. அதனால் கடகம் குறிக்கக்கூடிய பெண் தெய்வம் வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். அதே போல் 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடுமே உங்களுக்கு ஒரு தலை சிறந்ததாக இருக்கும். செயல்திறன், வேகம், விவேகம் இது எல்லாத்துலேருந்து நல்ல ஒரு செயல்பட்டு ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்குண்டான ஒரு பாதையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ நீங்கள் கேட்டுருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் பயணிக்கும், நாளைக்கு ஒரு கிரகத்தில் இருக்கும். அப்போது பிறந்த கால ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது 100%. இப்போ பிறந்த காலம் மட்டுமே தான் பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக 100% பொருந்தும். இப்போ கோள்களுடைய சரத்தை பொறுத்து 40லேருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து தசாபுத்தி அந்தரம் நடப்பு கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.